பாதையை தேடாதே உருவாக்கு என்பதற்கான அ, அர்த்தம் இந்த காணொளியில் பார்க்கலாம் நண்பர்களே. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆம், தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் அ, ஆங்கிலத்தில் கல்லூரி முடித்துவிட்டு அல்லது தமிழிலே கல்லூரி முடித்துவிட்டு வேலைக்காக வெளிநாடு செல்பவர்களும் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் ஜப்பான் மொழி அல்லது கொரியன் மொழி அல்லது ஜெர்மன், பிரெஞ்சு இன்னும் பல மொழிகளை கற்றுக்கொண்டு அந்தந்த வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கின்றார்கள். இது என்னவென்று பார்ப்பதென்றால், இதுதான் பாதையை தேடுவதற்கான ஒரு ஒரு வழியாகும். அ அ மேதகு சொல்வதைப் போல, "பாதையை தேடாதே உருவாக்கு" என்பதற்கு அதை எப்படி பார்க்கலாம் என்றால், அ தமிழ்நாட்டிலேயே பாதையை உருவாக்குவதற்கான வழியை தேடுவதுதான் அ அதற்கான அதற்கான அர்த்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அ இதற்கான அ முழுமையான முழுமையான அ அ எனக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு சரியா சொல்ல முடியல. முழுமையா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அ அதனால் முடிந்த அளவு பாதையை தேடாமல் பாதையை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் தமிழ்நாட்டிலே உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆம். இதற்கு இதற்கு கொஞ்சம் தடங்களுக்கு மன்னிக்கவும். மறுபடியும் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ம். ஏன் பாதையை தேடி வெளிநாடு செல்லுகின்றார்கள் என்பதற்கான ஒரு காரணம், எனக்கு தெரிந்த காரணத்தை நான் சொல்கின்றேன். படிக்கும்போது ஆங்கிலத்திலேயே படித்து விடுகின்றோம். அதனால் அ பாதையை உருவாக்குவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. தமிழிலே படித்தால் பாதையை உருவாக்குவதற்கு மிக எளிதாக இருக்கும். அதனால்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அ தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்கின்றார். அ முடிந்த அளவு இந்த காணொளியை பார்ப்பவர்கள், உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் குழந்தைகளை தமிழ் வழி கல்வியில் பயிலுமாறு அ முடிவெடுங்கள். பிற்காலத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு தாய்மொழி கல்வி மிகவும் உதவும். எடுத்துக்காட்டு அண்ணன் சீமான் அவர்கள்தான். அண்ணன் சீமான் அவர்கள் அ தாய்மொழி கல்வியில் படித்ததால் தான் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து, அதை சீரும் சிறப்பாக அ வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அண்ணன் சீமானைப் போல உங்கள் வருங்கால பிள்ளைகளும் ஆக வேண்டுமென்றால், தாய்மொழி கல்வி மிகவும் முக்கியம். அ நன்றி, வணக்கம்.